நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் மிக விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பேசப்போகிற ஒரு தலைப்பு கிட்டத்தட்ட 1020 கோடி ஊழல். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய மூத்த தலைவர்களும் முதல்வருக்கு சமநிலையான ஆலோசனை கொடுக்கக்கூடிய திரு கே.என். நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய கடிதம் கள்ள மௌனம் சாதிக்கும் விளம்பர அரசு என்ற தலைப்பில் நாம் பேசுகிறோம். இந்த அரசினுடைய அனைத்து அமைச்சர்களின் மீதும் ஊழல் வழக்குகள் ஆழமாகவும் நிதர்சனமாகவும் அது செங்கல்களால் அல்ல கடுமையான கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அரண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. 258 பக்க ஆவணங்களை 1020 கோடி ஊழல் அமைச்சர் கே.என். நேரு, அதில் இப்போ தற்போது 36 நாட்களுக்கு பின்பு அமலாக்கத்துறை தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் டிஜிபிக்கு மீண்டும் கடிதம் எழுதி ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக மூத்த அமைச்சர் எதிலெல்லாம் ஊழல் செய்தார்? அவர் 1020 கோடி ரூபாய் வரை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் செய்திருப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக தலைமைச் செயலாளர் டிஜிபிக்கு எழுத கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குடிநீர் வழங்கல் துறையின் கட்டட நிர்மாணம், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், நபார்ட், வேளாண்மை வங்கி மற்றும் கிராம வங்கி வளர்ச்சி திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள், தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள், நீர் குளம் வேலைக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட எல்லா டெண்டர்களிலும் மிகப்பெரிய முறைகேடு திமுக அரசு செய்திருக்கிறது. நான் சொல்லல, அமலாக்கத்துறை சொல்லுகிறது. 300க்கும் மேற்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட டிஜிட்டல்கள் ஆதாரங்களை கூட அமலாக்கத்துறை சோதனையின் போது ஆதாரமாக திரட்டியுள்ளதாகவும் செய்திகள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஒவ்வொரு டெண்டருக்கும் 7.5 விழுக்காடு முதல் 10% வரை கையூட்டை லஞ்சமாக அவர்கள் பெற்றிருப்பதாகவும் கூட 1020 கோடி ரூபாய் வரை இது நடந்திருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை கூறுகிறது. இது அல்லாமல் இரண்டாவது குற்றச்சாட்டு 2024ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் நடைபெற்ற 2538 பணி நிர்மாணத்தில் தலா 35 லட்சம், மொத்தம் அதில் 888 கோடி லஞ்சம் பெறப்பட்டதாகவும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தின் வங்கி வழக்கில் அமலாக்கத்துறை நடந்த ரெய்டின் போது இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டை ஒரு முறை ஆடி போக வைத்திருக்கிறது. இது அல்லாமல் ஏனைய அமைச்சர்கள், அவங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லிட்டேன். இனி நம்முடைய விருந்தினர்கள் பேச போகிறார்கள். நம்முடைய அவைக்கு வந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர், சட்ட நிபுணர், பல விவகாரங்களை எங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ராமமூர்த்தி அவர்களை நான் வரவேற்கின்றேன். அதே போன்று காவல் துணை ஆணையர் ஓய்வு பெற்ற ஐயா ராஜாராம், பத்திரிகையாளர் திரு ராமன், இவர்களோடு கல்வியாளர், சமூக சிக்கல்களை அழகாக பேசும் எமது அன்பிற்குரிய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ஐயா ராமமூர்த்தி, நான் சொல்லிட்டேன், நீங்களே பேச வேண்டியதான். சார், இதில் என்னென்னா, திமுக அவர்களுக்கே தெரியாமல் ஒரு வலையை விரித்து அதில் முழுக்கவே அவங்க மாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இதோடு தொடர்புடைய இன்னொரு செய்தியை நான் சொல்லிட்டேன். அதோடு சேர்ந்து நீங்கள் அதை ஈஸியாக தொடர்பு பண்ணலாம். ஏனென்றால் அடுத்தடுத்து தங்களுக்கு நீதிமன்றத்தில் தாங்கள் கோருகின்ற பரிகாரம் கிடைக்குமோ இல்லையா என்ற சந்தேகம் இந்த அரசாங்கத்திற்கு வந்துருச்சு, குறிப்பாக திமுகவிற்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீதித்துறையை மிரட்டுறன்றதுன்னு ஒரு முடிவில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்கிட்ட நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்குறாங்க. அது நாடாளுமன்றத்தில். அது ஏன்னா இப்போது அடுத்தடுத்து வரப்போகின்ற வழக்குகளில் டைவர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நீதித்துறையில் நீங்கள் கேட்கின்ற பரிகாரங்கள் கிடைக்காது.
ஏன்னால் நீங்கள் வந்து அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அந்த வழக்கு ஆமா, நடந்த ஆமா, சமயத்தில் ஆமா. டாஸ்மாக் ஆமாம் ரெய்டு. ஆமாம் ஆமாம் அப்போ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்ன பண்ணாருன்னா டாஸ்மாக் மேலெல்லாம் நீங்கள் ரெய்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டே கொடுத்துருந்தார். அதனால் நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்தின் மீது இந்த மாதிரி போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அடிப்படையாக இருந்தது. அதே விஷயம் இப்போ வந்து KN நேருக்கோ இன்னொரு 7-8 மந்திரிகள் இதே மாதிரி வெவ்வேறு ஊழல்களில் சிக்கியிருக்கிறாங்க. அவங்கள பற்ற தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அது கிட்டத்தட்ட ஐயா 13 அமைச்சர்கள் மேலே வருது. ஆமாம். அப்போ வந்து அமைச்சரவையை மொத்த அமைச்சரவையுமே எப்படி கேஜ்ரிவால் அமைச்சரவை வந்து சிறைக்கு போச்சோ அது மாதிரி தான் இவங்க போகிற மாதிரி இருக்குது. அதற்கு முன்னாடி நாங்கள் நீதித்துறையை வந்து ஒரு மிரட்டி பார்க்கணுன்றதுக்கான தான் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ இது அப்படி பார்க்குறீங்களோ? சரி சரி. இப்போ ஜிஆர் சாமிநாதன் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா குற்றச்சாட்டு, அவர் தீர்ப்பளிக்கின்ற வழக்குகளில் வந்து அவர் சார்ந்த அமைப்பின் கொள்கையை வந்து இதில் பூத்துறாரு அப்படிங்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறதா இருந்ததுன்னா நான் வேறு ஒரு வழக்கை நான் சுட்டி காண்பிப்பேன். ஏன்னா இதே திமுகவுடன் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். 1975 தேதி முக்கியம். ஜூன் 12 அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து ரேபரேரியில் இந்திரா காந்தி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாதுன்னு சொல்லிட்டு எம்எல் சின்ஹான்ற ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. ஜூன் 20 ஒரு 20 நாளைக்கு வந்து ஸ்டே கொடுக்குறாரு, நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போய்க்கங்கன்னு சொல்லிட்டு. ஜூன் 24 இந்திரா காந்தி அம்மையாரினுடைய அந்த உச்சநீதிமன்ற மனு வந்து விடுமுறை கால நீதிபதியாக இருந்த திரு VR கிருஷ்ணய்யர் முன்னாடி வரும். VR கிருஷ்ணய்யர் வந்து ஸ்டே கொடுக்குறாரு, எம்பியாக நீங்கள் தொடரலாம், வாக்களிக்கக்கூடாதுன்னு எல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறாரு. ஜூன் 25 எமர்ஜென்சி அமலாகும். ஸ்டே கொடுத்தது யார்? திரு VR கிருஷ்ணய்யர். இதே இப்போ நீங்கள் வந்து ஜிஆர் சாமிநாதன் மேலே சொல்கின்ற உள்நோக்கத்தை வந்து VR கிருஷ்ணய்யர் மேலேயும் சுமத்தலாமே. ஏனென்றால் பின்னாடி அவர் ஒத்துக்கிறார், இவங்க வந்து ஒரு சோசியலிஸ்ட் அரசாங்கத்தை வந்து ஸ்தாபிக்கிறாங்க, சிஏனுடைய சதியின் காரணமாக தான் இந்த தேர்தல் வந்து இந்த மாதிரி செல்லாததாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நினச்சி தான் கொடுத்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக உங்களுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதம மந்திரியை வந்து காப்பாற்ற போய் நாடே 2.5 வருஷத்துக்கு மேலே வந்து எமர்ஜென்சின்ற ஒரு படுகொலிக்குள்ளே விழுந்தது. அதை எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து திரு VR கிருஷ்ணய்யர் வந்து அந்த ஸ்டே கொடுக்காம இருந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையாருடைய MP பதவி போயிருக்கும். வேற ஒருத்தர் நரசிம்மராவ் மாதிரி வந்திருப்பார். இந்த நேரு குடும்பத்தினுடைய தொல்லை இதில் இருந்திருக்காது. கண்டிப்பாக. இப்போ வந்து அதுக்காகத்தான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஜிஆர் சாமிநாதன் மிரட்டுவதன் மூலமாக மொத்த நீதித்துறையும் கட்டுக்குள் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமாக அது நடக்காது. இப்போ நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்றாரு பாருங்க, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரு ராமமூர்த்தி, இந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாதனால கொதிநிலையில் இவங்க ஆத்திரத்தை கொட்டுவதற்காக பாரதிய ஜனதா அரசின் ஏவல் துறையாக மாறி போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பார்த்தா நீங்க தப்பு சொல்றீங்க, எங்கு நுழைந்தாலும் ஐயா சாதனை சாதனை சாதனை, இதுதான் இந்த அரசினுடைய செய்தி அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒண்ணுமே உண்மை இல்லைன்னு எப்படி மறைக்கிறாரு? நீங்க சொல்லுங்களேன். இல்லை, இங்க போலீஸ் துறையை வந்து உங்களை அடியால் மாதிரி உபயோகப்படுத்துறது யார்? இதே திமுக அரசு தானே. ஒன்றுமே இல்லை. நீதிபதி செந்தில்குமாரை பற்றின, செந்தில்குமாருடைய தாயார் வந்து ஒரு திமுக எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டிஎஸ்பி வரதராஜன் அவர் வந்து ஒரு யூடியூப்ல பேசினா காலையில் 4 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார். இதே மாதிரி ட்வீட்டுகளுக்கும் சமூக வலைதளத்தில் பதியப்படுற பதிவுகளுக்கும் அரெஸ்ட் பண்ணுற இதே அரசு வந்து ஜனநாயகம் பற்றி பேசுறதுக்கு பத்ரி சேஷாத்ரியா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் கிழக்கு பகுதிக்கு நல்ல நண்பர். அப்புறம் சிஎம் சொன்னாராம், எதுக்கப்பா பத்ரியை பாட்டு பண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொன்னாராம். இது என்ன கணக்கு? இல்லை, இந்த ஆட்சியில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து முதலமைச்சருக்கு தெரியாம தான் நடக்குது. அதான் நம்ம குற்றச்சாட்டே. இன்னும் கணக்கு தெரியல, முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இப்போ KN நேருவோட இந்த அறிக்கையில் அவர் வந்து ஒரு விஷயத்த மறுக்கலை. TVH ஹோம்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் ரெய்டு நடந்ததை பற்றியோ 888 கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் அங்கே எடுத்ததை பற்றியோ, இப்போ 2வது இந்த ஊழலுக்காக 1020 கோடி பற்றியோ எந்த விதமான மறுப்புமே அவர் தெரிவிக்கலையா இந்த வங்கி. அப்புறமா வந்து மிக முக்கியமான விஷயம், அந்த TVH ஊழல் பற்றி அந்த 888 கோடிக்கு இதே மாதிரியான ஒரு கடிதத்தை ED DGPக்கு அனுப்பிச்சப்போ, டிஜிபி விஜிலன்ஸுக்கு அனுப்பிச்சப்போ 40 லட்ச ரூபாய் கொண்டு போய் திருப்பதியில் போய் காணிக்கையாக போட்டது யாரு? தெரியலையே. இதுக்கு இதே KN நேரு என் சொந்தக்காரங்கன்னாரு,
பட் அந்த போர்டில் டிஜிட்டல் போர்டில் இன்றைய அது என்ன பிரச்சனையாகி போச்சுன்னா திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் யார் மிகப்பெரிய உபயதாரரோ அவங்க பேரை டிஜிட்டல் போர்டில் வைப்பாங்க போடுறது. அது அவருக்கும் தெரியல, நமக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ இன்றைய உபயத்தில் இன்றைய காணிக்கையில் மிகப்பெரிய அளவிலான காணிக்கை வந்து திரு நேரு 40 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் எதுக்காண்டி போய் போட்டார் அவர்? ராமூர்த்தி சார் ஒரு சொல்லிட்டு நான் அடுத்தகல போகிறேன். இப்போ 2024 டிவிஹெச் நிறுவனம் வந்து அதில் வந்து யார் ரவிச்சந்திரனுக்குரியது. நேருக்கு 2 பிரதர் தானே, ஒருத்தர் வந்து ராமஜெயம் இறந்து போயிட்டார். சரி. ஆனால் இதில் அமலாக்கத்துறை வந்து இந்த பணியில் சேர்ந்தது 2538. ஆனால் அவங்க பக்காவாக சொல்கிறாங்க இதில் வந்து இவங்க லஞ்சம் வாங்கினது அவ்வளோ பேர்கிட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 150 பேர்கிட்ட மட்டும்தான் ஈச்சு 35 லட்சம். இதை கணக்கு பார்த்தாத்துல 858 கோடி. 88 சாரி 888 கோடி. ஆமாம். அப்போ இது வந்து சரியாக இருக்குது. சரி, நம்ம பேசுவோம். திரு ராமன், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஐயா நிறைய டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதாவது நல்லதங்கா படத்தில் ஒரு வசனம் வரும். சரி. புலி குறுக்கிட்டாலும் தடுமாறாது என் மனம், இந்த பூனை குறுக்கிடும் போது தடுமாறுகின்றதே என்று நல்லதங்களுடைய கணவர் சொல்வார். அதே போல் இன்னைக்கு நகர்ப்புற அமைச்சர் நேரு வந்து ஏற்கனவே நேருவை பற்றி கேட்டுக்க ஈடி பாருங்கள் ஈடி காட்டியிருக்க ரிசல்ட் இதை பாருங்கள், ரிப்போர்ட் இதுதான். இவ்வளோ லிஸ்ட்டு கேட்குது. ஈடி வந்து கோரிக்கைகள் என்ன ஏது எல்லாம் நான் சொன்ன லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே கலர் பிரிண்ட் எடுத்துருக்கீங்க. என்ன ஏது என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 7.5% 10% கமிஷன் வாங்கியிருக்கீங்க, டெண்டர்களுக்கு கமிஷன் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் நியாயம், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈடி கொடுத்துருக்குது வந்து 7.5% 10% வரைக்கும் வாங்குறான்னு கொடுத்துருக்குது. இன்னைக்கு கடந்த 6 மாதமாக நகர்ப்புறத்துறையில் அத்தனை ஒர்க்குக்கும் 15% வாங்குறாங்க சார். 15% வாங்கலன்னு சொல்லிட்டு வந்து வாங்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளை மேல் சத்தியம் பண்ணுவாங்களா? நான் சத்தியம் பண்ண தரேன், நீங்கள் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை பணிகளும் 10% வாங்குறாங்க. அதை டீல் பண்ணக்கூடிய அமைச்சருக்கு தம்பி நிறுவனத்தில் ஒரு பிஏ வந்து அவருக்கு 3% தனியாக வாங்கிட்டு போகிறாரு. இதில் 20 நாளுக்கு முன்னால் சென்னை மாநகராட்சியில் பஸ் ரூட்டில் இருக்கிற கண்காணிப்பு திருமுருகனை ஊழல் விஷயத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே சஸ்பெண்டை ஒரே வாரத்தில் ரீசெட் பண்ணி அதே துறையில் போடுறாங்க. சென்னை மாநகராட்சி வந்து பஸ் ரூட்டில் சாலை பணிகளுக்கு எஸ்சியாக போடுறீங்க. ஆனால் அவர் திரும்ப ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வந்து அமைச்சருடைய தம்பி நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர், அவரும் பிஏ 5 பிஏ இருக்கிறாங்க. அமைச்சருடைய தம்பி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பல 100 பேர் இருக்கிறாங்க. அதில் 5 கரைகண்ட கப்பல்களை தேர்ந்தெடுத்து 5 பேரும் சென்னை மாநகராட்சியுடைய ஒவ்வொரு துறையும் டவுன் பிளானிங் தனி, மழைநீர் கால்வாய் தனி, அதுபோல் அந்த பர்ச்சஸ் தனி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனி, சாலை பணி தனி, இப்படி தனித்தனி ரெவன்யூ தனி, பூங்கா பராமரிப்பு தனி என்று சொல்லிக்கொண்டு அந்த சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கனகப்பூரில் திருமுருகனை இப்போ சென்னை மாநகராட்சி மத்திய சென்னைக்கு ஏன் நீங்கள் அடிஷனலாக இன்சார்ஜுக்காக நீங்கள் ஈஸியாக போட்டுக்கீங்க? அப்போ உங்களோட எண்ணம் என்ன? இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப கரைப்படியாக கரமாக்கும். என்ன தெரியுமா, நான் ரேஷன் கடையில் போய் அரசு வாங்கி சாப்பிட்றேன். என்ன போய் இப்படி சொன்னா? சத்தியமாக சொல்கிறேன், மகாத்மா காந்திக்கு பக்கத்துட்டு வரேன், என்ன நம்புங்க ஐயா, நம்புங்க என்று சொல்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு, எங்கள் அரசு முழுக்க காந்திய வழியிலே கரன்சி அவங்க வாங்க மாட்டாங்க, காந்திய வழியிலே நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். இதை கண்டு எதிர்கட்சிக்கு போறாமங்க. சும்மா கொஞ்சம் விஷயம் பேசுங்க. கரன்சியில் காந்தி படம் தானே இருக்கு. ஆமாம், கரன்சியில் காந்தி படம் இருக்குது. ஆனால் காந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் காந்தியில் கரன்சி படம் இருக்குது. எங்களுடைய ஆட்சியினுடைய பெருமையை கண்டு எதிர்கட்சி பொறாமப்பட்டு, சரி நீங்கள் பொறாமப்பட்டா பரவாயில்லைங்க, இந்த ஈடு வந்து பாஜக அரசுடைய ஏவல் துறையாக இருக்குது என்று சொல்லி ஒரு பிட்டிங் போடுறாங்க. காரணம் என்ன? அவருடைய அபிஷியல் அறிக்கை, அவர் அறிக்கை கொடுக்காரு. இந்த அறிக்கையில பாத்தீங்களா என்ன முதலமைச்சர் அறிக்கை? இந்த விஷயத்துல என்னன்னா சார், முதலமைச்சர் நீங்க அறிக்கை விடுங்கப்பா அப்படின்னு இருப்பாரு ஐயா அவர்கள். சார் இந்த விஷயத்துல பாத்தீங்களா சார், செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் விட்டாரு. செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் விட்டாரு, திமுக விட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஏன் நேரு வந்து அவரே நீங்களே பார்த்துக்கங்க தனியாக விடுறாங்க? அது தெரிய மாட்டேங்குது. கட்சியிலேருந்து அறிக்கை விடணும், கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசணும். அப்படி இல்லை, நான் நல்லவன் என்பதை அவரே சொல்கிறார். என் சாதனையை பார்த்து விட்டார்கள். திராவிட மாடல் ஆட்சி இல்லை. என்னோட டவுட் இப்போ கணக்கில் ஏதோ இடிக்குது போல இருக்கு. ஏன்னா இவர் வந்து வாங்கின காசு நீ ஒரு தொகையை சொல்லியிருப்பாரு. சரி, இப்போ ஈடி இன்னொரு தொகையை சொல்லுது. சரி, அப்போ மிச்ச காசு எங்கன்னு கேட்குறாங்களாங்கிறதா என்னோட டவுட். நேரு அவர்கள் நான் சத்தியசீலன், உத்தமர் காந்தி, வாழும் புத்தன் என்று அவர் சொல்றாரு.
இப்போ 2006 அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தார்ல இல்லையா? ஆமா ஐயா இருந்தாங்க. அப்போ கலைஞர் அன்னைக்கு சிஎம் இருந்த கலைஞர் நேருவை கூப்பிட்டு என்ன சொல்லுறான், ஐயோ என்னய்யா மலைக்கோட்டை கோயிலை தவிர்த்து இது எல்லாமே ஆட்டே போட்டுறியே என்று சொல்லிருந்து இப்படி அது உண்மைதானா? இப்படி சொன்னாங்க தமிழர் மணியன் சொன்னது. அது நீ தடை இனி சொத்து வாங்கக்கூடாது. ஆமாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதே, என்னையா இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியாமல் நகர்ப்புற பாதி தெரியாது சார், அதில் நான் சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். முதலமைச்சருக்கு தெரியாமல் நகர்ப்புறத்துறையில் 9 இடத்தில் டெர்மினல் ஆஃபீஸ் போட்டு நடத்துகிறாங்க. சென்னையிலே 2 ஆஃபீஸு, பெரம்பலூரில் ஒரு ஆஃபீஸு, திருச்சியில் ஒரு ஆஃபீஸு, சேலத்தில் ஒரு ஆஃபீஸு, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூருக்கு சேர்ந்து அவினாசியில் ஒரு ஆஃபீஸ் இயங்குது, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி சேர்ந்து திருநெல்வேலி ஒரு ஆஃபீஸ் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? வசூல் சென்டர் மீடியா சார், வசூல் சென்டருக்கு. இப்போ அன்னைக்கு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு புதிய பிறை படத்தில் கண்ணதாசன் நான் பாட்டு பாருங்க, உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் சார், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன சொல்ல தோன்றும்னு சொன்ன மாதிரி இந்த ஊழலை முதலமைச்சர் பார்வைக்கு என்ன கொண்டு போகிறேன்னா, இந்த ஊழல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15 ஈடி வந்து 7.5% to 10% இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட்போர்டு இத்தனை துறையில் நடக்கக்கூடிய அத்தனை டெண்டர் பணிகளையும் 15% கமிஷன் வாங்குறதா சொல்கிறாங்க. இது போக அங்கே நடக்கிற ஒர்க்கில் எல்லாமே அமைச்சருக்கா சொந்தக்காரங்க, மாமே, மச்சான், சொந்தக்காரங்க ஃபுல்லாக டீல் பண்ணுறாங்க சார். இங்கே அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? அதிகாரிகளுக்கு எப்படி போனால் பார்ட்டி ஃபண்டுன்னு போடுறது. அதே போல் இன்றைக்கி 10 ரூபா, அதாவது அதில் 10 ரூபா பாஸ்வேர்டு சொல்லிருக்காங்க, ஈடு சொல்லிக்கல, அந்த ட்ரூ வேல்யூ ஹோமில் 10 ரூபா சிஸ்டம் மூலமாக நீங்கள் நிறைய பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னு. அந்த 10 ரூபா உண்மை எப்படி கிடைக்குன்னா, பேராட்சி நிர்வாகத்தில் ஏடிகள் உதவி இயக்குநர்களுடைய பாஸ்வேர்டு 10 ரூபா. அங்கே பேராட்சி நிர்வாகத்தில் உதவி சேர்ப்புகளுக்கு பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? தேங்காய். அதுக்கு பாஸ்வேர்டு தேங்காய். ஒரு தேங்காய்னா 1 லட்சம் ரூபா, 10 தேங்காய்னா 10 லட்சம் ரூபா. இதுல இந்த இப்படி சொல்லலாம், 10 தேங்காய் சாமி கோடையில சாமிக்கு 10 தேங்காய் கொண்டு விடு, 10 லட்சம் ஐயா இருந்தாங்க ஐயா. ஆனா எந்த இன்டெலிஜென்ட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஈடிக்கு பார்வை கொண்டு போறேன். அதே போல பேராட்சிகள் என்ன நடக்குதுன்னா, அந்தந்த மாவட்ட உதவி இயக்குனர், உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாவத்தில் சேலம் மாவட்டம், உதாரணத்துக்கு சேலம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அதே போல் வந்து ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில், திருவாரூர், மயிலாடுதுறை, இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பேராட்சி உதவி இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நேராக சென்னையிலேருந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்லாம் வர வைக்கிறது. வர வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேராட்சியிலும் 10 லட்சம் 15 லட்சம் பில்லை போடுறது. பில் என்ன தெரியுமா? எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற பில். இது என்ன தெரியுமா சார்? 30% ஏடிக்கு கம்மி சார். அந்த ஏடிக்கு எப்படி வாங்குறாங்க, லஞ்சம் எப்படி வாங்குறாங்க தெரியுமா? 10 ரூபா நோட்டை ஜெராக்ஸ் பாருங்க, 10 ரூபா நோட்டை கொடுத்துட்டு அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்காரங்க அவங்க ஆஃபீஸில் இந்த போட்டோ நோட்டை அனுப்பிடுவாங்க, போட்டோ அனுப்புறாங்க. இந்த 10 ரூபா நோட்டை அந்த பேராட்சி உதவி இயக்குனர் கொடுக்கும்போது உதவி இயக்குனர் நாளைக்கு உங்களை அனுப்பி பரிசில் போய் கொடுன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. வெறும் 10 ரூபா சிம்பிள் அமௌண்ட்டு. ஆனால் பேசும்போது அண்ணாச்சி 10 மூட்டை தேங்காய் வந்திருக்கு. ஆமாம், இது வந்து நம்ம நார்குள்ள பேசல அண்ணாச்சி இறக்கிறீங்க. பொறியாளர் பிரிவுக்கு 10 ரூபா 10 இதுக்கு 10 தேங்காய். சூப்பர். அதே போல இந்த ரகசியங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது ஐயா? இல்ல விசாரணை வளையத்துல சிக்க போறாங்க. நான் இப்ப சார் ஈடி என்கிட்ட கேட்டா தகவலை புட்டு பிடிக்கிறேன் சார். யார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இந்த பணத்தை எந்தெந்த பேங்க் டாக்ஸ்ல பண்றாங்க, எப்படி போகுது, எப்படி பொங்க வைக்கிறாங்க, நகராட்சி நிர்வாகத்தில் தமிழ்நாட்டுடைய வரி பணங்களை எப்படி கொள்ளையடிக்கப்படும் ஃபுல் லிஸ்ட் சார். ஈடி என்ன விசாரிச்சா தலைவர் சார். ஐயா உங்களுக்கு தெரியாததை சொல்றேன், அறிந்ததும் அறியாமல். ஈடி சொன்னது பூனைக்குட்டி தான் சொல்லியிருக்குது. சரி, ஈடி கண்டுபிடிச்சது பூனைக்குட்டி தான். திமிங்கலம் உள்ளன, முதலைகள் உள்ளன, யானைகள் உள்ளன, இன்னும் பிடி கிடைக்கல. அப்படி என்ன இது எப்படிங்க இது தர்மசீலரா சொல்லுங்க. அப்ப முதலமைச்சர் தெரியாது எவ்வளவு ரேஷன் இருக்கு சார்? 15% கமிஷன் சார். நீங்க அவர் 7 10 தான் சொன்னா, ஆனா 15ட்டீங்க. 15% வாங்க. 7 இடத்துல சென்காம் சார். நான் போய் சொல்றேன்னா ஒரு நிமிஷம், நான் ராமதி சாருக்கு தெரியும். ஒரு ராணுவ தாக்குதல் நடக்கும்போது மத்திய தலைமை கட்டடம்னு உண்டு, சென்காம் ஃபுல்லா கண்ட்ரோல். அத மாதிரி இவர் என்ன சொல்றாரு, 7 இடத்துல இருக்குங்கிறார். இது சிஎம்முடைய நாலேஜுக்கு இல்லைங்க. சத்தியமா சார், உண்மையை சொல்றேன் சார். ராமன் சொல்றாரு கோடு வேடு 1 தேங்காய், 2வது 10 ரூபாய் கொடுத்தால், அதாவது 50% முதலமைச்சர் பார்வைக்கு தெரியாது. சரி, அமைச்சர்களை சுத்தி 13 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் மதுரையில் இருந்து உரிமை கொண்டிருக்கின்றார், பதுங்கி உரிமை கொண்டு வசூல் செய்து கொண்டிருக்கிறார் மதுரையில் ஒரு அமைச்சர். அப்படி பேசும் கொஞ்சம் இருங்க. இப்போ ஐயா பாஸ்கர் ராமமூர்த்தி, பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ ஐயாட்ட என்ன கேட்குறேன்னா, 2012, 13, 14, 15, 17 ஆகிய ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியின் மூலமாகத்தான் தேர்தல் நடத்தப்பட்டது. யார் சொல்கிறா?
நேரு சொல்கிறார். இந்த பணியிடங்களும் நிரப்பப்பட்டன. இதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் இந்த பணியும் இப்போ நடந்திருக்கிறது என்று விளக்கமளித்து தன் குற்றச்சாட்டை யார் மறுக்கிறா? நேரு மறுக்கிறார். நான் ஒன்றும் பண்ணலை, அண்ணா யூனிவர்சிட்டியில் தான். அமலாக்கத்துறை என்ன சொல்லுது அப்படின்ட்டு அதை பார்த்தா 2538 பேரில் 150 பேர்கிட்ட தான் இவங்க தன்மையை பொறுத்து 25 35 லட்சம். இதில் தான் 888 அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிட்டாங்க. இது 232 பக்க கடிதத்தோடு இணைத்துள்ளோம், விசாரணையை டிஜிபி மேற்கொள்ள வேண்டும். ஹி ரோட் த லெட்டர். சொல்லுங்கள். சரி, ஒவ்வொரு முறையும் நான் இங்கே வரும்போதெல்லாம் சொல்லுவது என்ன அப்படின்னா, ஒருவர் தவறு செய்திருக்கிறார், அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல், முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய மட்டும்தான் ஒரே ஒரு கோரிக்கை. எஃப்ஐஆர். அது ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு எழுத்துப்பூர்வமாக இந்த கோரிக்கையை வைக்கிறது. கூடவே ஏறத்தாழ 250 பக்கங்களுக்கான ஆதாரங்களையும் வழங்குகிறது. இத்தனையும் தந்தும் கூட காவல்துறை அவர்கள் மீது எந்த ஒரு தகவல் அறிக்கையும் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யாது, பதிவு செய்யாது அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயங்கிறது எனக்கே புரியல. ஒரு சாமானியனாக நீங்களோ நானோ அதிகாரத்தில் இருக்கிறவர் மீது இனிமேல் எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் எப்படி எடுத்துக்கொள்வார்னு நம்ப முடியும்? சொல்லுங்கள். அதிகாரமிக்க ஒரு புலனாய்வு அமைப்பு எழுத்துப்பூர்வமாக இவர்கள் மீது ஒரு குற்றம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது, இதற்கு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் அப்படிங்கிற போதே மறுக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு காவல்துறை நமக்கெல்லாம் எது மாதிரியான ஒரு நியாயம் வழங்கும்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலே என்ன தேவை? முதல் தகவலுக்கு தானே கேட்குறாங்க, எதுவுமே கேட்கல. நீங்கள் குற்றம் பதிவு செய்யுங்கன்னா அது அப்புறம் தான் நாங்கள் உள்ளவே வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுவே செய்ய மாட்டோம் என்று தடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயங்கிறது எனக்கு தெரியல. அது ஒன்று. அப்புறம் இன்றைக்கு ஒரு நாளிதழில் படித்தேன், இந்த அறிக்கையை பற்றி படிக்கிற போது அவர் இடத்துல ஒரு குறிப்பாக ஒரு விதம் கொடுத்துருங்க. அதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் இன்றைக்கு விவாதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் 2022 நடந்த அநேகமாக ஜெய்தயாள் அப்படிங்கிற வழக்கில் நினைக்கிறேன். அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் இது மாதிரியான ஒரு அறிக்கை தந்து நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த குற்றத்தில் நீங்களும் உடந்தை என்று காவல்துறை மீது எங்களால் வழக்கு தொடுக்க முடியும்னு அவங்க கொடுத்ததா நாளிதழில் கொடுத்துருக்காங்க. அவர்கள் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நான் அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கினுடைய அந்த முழுவதுங்க நான் படித்து பார்த்தேன். அது சில 100 பக்கங்களுக்கு நீள்கிறது. அதனால் எக்ஸாக்டாக அது எந்த இடத்துல இது மாதிரியான வாசம் தரப்பட்டிருக்கு, பெரிய அளவில் இருக்குது. ஆமாம். ஆனால் அதில் எனக்கு 2-3 விஷயங்கள் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஏன் பல பேர் சொல்வதே இல்லை அப்படின்னு தெரியல. 2-3 விஷயங்களில் உச்சநீதிமன்றம் 2022 மிக தெளிவாக இந்த வழக்கிலே சொல்லியிருக்கிறது. மிக முக்கியமான ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்குயரி அப்படின்றாங்க. இன்குயரினா விசாரணை, இன்வெஸ்டிகேஷன்னா புலனாய்வு. புலனாய்வு என்பதும் விசாரணை என்பதும் எங்களால் தனித்து பார்க்க முடியாது அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில். அப்புறம் 2வது, காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரம் இந்த அமைப்புக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில். சரிங்களா? அப்புறம் பெயிலுக்கான டபுள் கண்டிஷன்ஸாக அவங்க ஏற்றுட்டு இருக்காங்க. இவங்க ஆர்டிகல் 14, 20, 21 கீழே இவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறதுக்கான முகாந்திரம் இல்லை என்பதும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆர்டிகல் 14 ஒரு ஈக்குவல் டு பிஃபோர் லா. அப்புறம் ஆர்டிகல் 20 என்ன, யூ ஷுட் இன்ஃபார்ம் தம் பிஃபோர் ஹேண்ட். எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் தானே? ஆமாம். இல்லை என்ன அதில் நான் ஏற்றுக்கல, அதான் நான் சொல்ல வரேன். அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கல. இதில் இன்னும் 2-3 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா, மெயினாக ஆர்டிகல் 14, 20 and 21 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 14 எல்லாரும் சமம் அப்படிங்கிறது, சட்டத்துக்கு எல்லாம் சமம். ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் ஈக்குவல், தேல் பி ஈக்குவல் பிஃபோர் லா அண்ட் தே ஹேவ் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதுதான் ஆர்டிகல் 14 சொல்லுது. 20 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மீது குற்றம் சாத்துவதால் ஒரு கைது செய்வதற்குன்பாக எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்கிற காரணத்தை சொல்ல வேண்டும். ஆனால் பிஎம்எல்ஏ கூட அது இல்லை, அதில் இல்லை, அவரே தான் நிரூபிக்கணும். ஆமாம், அது அடுத்தது. அதுதான் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். அதை பற்றி அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 21 கீழே பர்சனல் லிபர்ட்டி கீழே அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாவற்றிலுமே அநேகமாக இது எல்லா இஷ்யூஸ்லுமே அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு ஆதரவாக தான் அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது எல்லாவற்றிலுமே பொதுவாக. சரிங்களா? ஆனால் எனக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா, அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அமலாக்கத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட வழக்கில் யாரெல்லாம் அமலாக்கத்துறைக்கு எதிராக அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்காங்க பண்ணுற அத்தனை வழக்கறிஞர்களும் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள். வணக்கத்துக்குரிய கபில் சிபல் ஐயா அவர்கள் தொடங்கி, வணக்கத்துக்கு அபிஷேக் சிங்வி தொடங்கி ஏராளமான பேர்கள் அவர்களுடைய சட்டப்புலமை மீது எனக்கு எப்போயும் மிகுந்த மரியாதை உண்டு. மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள். ஆமாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இத்தனை மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு வழக்கு தொடுக்க முடியும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய புள்ளியாக இருக்கணும்? பெரும் புள்ளியும். ஒரு நிமிஷத்துக்கு சம்பளம். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன சொல்லுங்க சார், நம்ம வழக்கறிஞர் ராமதாஸ் நிமிடத்துக்கு சம்பளம். ஆமாம். எனக்கு என்ன அப்படின்னா, அவ்வளவு தலை சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு வாதாடுகிற ஒரு திறமையாக ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மனிதனும் என்ன மாதிரி ஒரு சாமானியனும் எப்படி சட்டத்திற்கு சமமாக இருக்க முடியும்? ஏன்னா ஏற்றுக்கவே முடியல.
இல்லை. இப்போ யார் மேலாம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ, நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பல, யார் மேலாம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மிக நிச்சயமாக சாமானியர்கள் அல்ல. சாமானியருக்கு வாய்ப்பே இல்லை. சாசனம் சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. சாசனத்தின் பிரிவு 14 ஆகட்டும், 19, 20, 21 இல்லை சாமானியர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இவர்கள் சாமானியர்களே அல்ல. இவர்களிடம் பணபலம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. இவர்களையும் என்னையும் எப்படி சமமாக வைத்து இதுதான் சட்டம் சொல்லுகிறது என்று எப்படி எடுத்துக்க முடியும்னே புரியல. ஏன் அவங்க மேலே குற்றம் சுமத்தினா என்ன? அவங்களை சந்திக்க முடியாதா? இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் அத்தனை பேரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து போட சொல்ல முடியாது. அந்த வழக்கு எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் வழக்கறிஞர்கள். அவங்களோட பெயரை பார்க்கும்போதே ஆடி போயிடுவீங்க. எல்லாம் அவங்களுக்கு நிமிஷத்துக்கு சம்பளம். எனக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. முழுமையாக மதிக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பாருங்க, இவ்வளவு தலை சிறந்த ஒரு வழக்கறிஞர் குழுவை வைத்துக்கொண்டு வாதாட முடியும் என்று சொன்னால் அவர்களை எப்படி ஒரு சாமானியனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சம்பந்தமே. அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படியே ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, 20 என்ன சொல்லுது, 21 என்ன சொல்லுது, அப்படி தான் பார்க்கவே வேண்டாம். அது தேவையில்லை. இவர்கள் நம் சாமானியர்கள் அல்ல. இது முதல்ல இந்த மாண்புமிகு நீதிமன்றம் புரிந்து கொண்டாலே போதும். அது மட்டும் புரிந்து கொண்டாலே. இப்போ ஏன் வழக்கு வந்தால் என்ன? வழக்கு பதிவு செய்தால் என்ன? அவங்கள வழக்கு சமாளிக்க முடியாதா, எதிர்கொள்ள முடியாதா? இவர் தான் சொல்லலை, நான் தனிப்பட்ட நபருக்குள்ளே நான் போக விரும்பலை, நான் இந்த தவறு செய்யவில்லை, நான் வந்து புனிதமானவன் அப்படி சொன்னால் அப்போ வழக்கு எதிர்கொள்ள வேண்டியது தானே. இப்போ நான் சொன்னால் ஒத்துருவீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என் மேலே ஒரு குற்றம் சுமத்துறீங்க, நான் போய் காவல்துறைக்கு போய்ட்டு என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு விட்டுருவீங்களா? 5000 ரூபா கிட்ட நம்முடைய விவசாயி 50 ரூபா போட்டு உள்ளே போட்டு நாசப்படுத்தி கேவலப்படுத்தி எனக்கு பல குடும்பங்கள் தற்கொலை செய்து போதையா. எனக்கு இதனையா நாடு ஆல் ஆர் பிஃபோர் த லா. என்ன உண்டு? ஆமாம் இல்லைங்க. எனக்கு என்னென்ன ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரே ஒரு கோரிக்கை. மாண்புமிகு நீதிமன்றங்கள் தயவு செய்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி சொல்கிறீங்களே, ஆல் ஆர் நாட் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர்ஸ். அது முதல்ல மாண்புமிகு நீதிமன்றங்கள் புரிந்து கொண்டாலே போதும். இவ்வளவு பெரிய விவாதங்களுக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் போய்விடும். சார், they should know everything சார். how எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? all the eminent scholars. ஆனால் அவங்க எழுப்பிட எல்லா பிரச்சனை எல்லா கேள்விகளுக்கும் எதிராகத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் தீர்ப்பு தந்திருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு ஆதரவாகத்தான் தந்திருக்கிறது. ஆனாலும் கூட இண்டிவிஜுவல் கேஸ்னு வருகிற போது, தனிநபர் வழக்கு என்று வருகிற போது அதற்கு முற்றிலும் மாறாக தீர்ப்புகள் வருகின்றன. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கிய பிறகும் கூட அந்த தண்டனையும் நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஒரு காலவரையே இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம்னு இருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் இருக்காங்க அப்படி பொன்முடி பெயர் சொல்றது நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. பொதுவாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை இதுதான், ஒரே ஒரு குறை அதுதான். தற்போது ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையாளர் திரு ராஜாராம், இப்போ நாங்கள் பேசிட்டோம், உங்கள் தரப்பில் என்ன சொல்ல போறீங்க? அதாவது இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா இப்போது வந்து இடியிலேருந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, அவங்க வந்து விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு இருக்காங்க. இது குறித்து வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். கரெக்ட். அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு ஏடிஜிபி லெவலில் ஒரு அதிகாரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் மேலே விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி கேடரில் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுது. இப்போது சீஃப் செக்ரட்டரி கொடுத்த மனுவும் டிஜிபிகிட்ட கொடுத்த மனுவும் அவர் விஜிலன்ஸ் கமிஷனர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அவங்களுக்கு போகும். அதுக்கப்புறமா அதை வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பிஇ அப்படிம்பாங்க. அந்த ப்ரிலிமினரி என்கொயரிக்கு ஒரு அதிகாரிக்கு, ஒரு டிஎஸ்பிக்கோ ஒரு எஸ்பிக்கோ இல்லை இன்ஸ்பெக்டர் லெவல்லையோ அதை அனுப்புவாங்க. அவர் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி இதில் பிரமா ஃபேசி மேட் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அந்த ரிப்போர்ட் பேஸில் திருப்பியும் வந்து விஜிலன்ஸ் கமிஷனருக்கு போய் அவர் வந்து டீட்டெயில்டு என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அவர் இன்னொரு அதிகாரிக்கு போடுவாங்க. ஏற்கனவே விசாரித்த அதிகாரிக்கு போடாமல் இன்னொரு அதிகாரிக்கு போட்டு அவர் டீட்டெயில் என்கொயரி பண்ணி அவரும் வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பியும் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு போய் அவர் வந்து வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு உத்தரவு போட்டால் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இது நான் இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறேன், இந்த வழக்கு பற்றி நான் சொல்லலை. இது வந்து புரோட்டோகால். ஆமாம், இந்த வழிமுறைப்படி பார்க்கல இந்த ப்ரிலிமினரி என்கொயரி, டீட்டெயில் என்கொயரி, அப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆர்டரு இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். அது உண்டு, அது நடக்கும். இப்போ இந்த வழக்கில் ஏற்கனவே வந்து அதாவது 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இடியிலேருந்து.
2 கம்ப்ளைண்ட்லையுமே எஃப்ஐஆர் போடல. இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி அவங்க உள்ளே வர முடியும். எஃப்ஐஆர் யார் போடணும்? அது லோக்கலில் தானே போடணும். ஆமா, local அதை ல. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இப்போ அந்த எஃப்ஐஆர் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் அதான பிரச்சனை. இது வரைக்கும் போடலை. ஆமா. போடலைங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணலாம்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை இது பண்ணி 156 கிளாஸ் 3ல ஆர்டர் வாங்கலாம். எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த உத்தரவு கோர்ட்டு உத்தரவு வாங்கலாம். அந்த கோர்ட்டு உத்தரவும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கலாம். இப்போ இவ்வளோ வழிமுறைகள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இதுல இந்த குறைகள் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க, புகார் கொடுத்துருக்காங்க, கூட அட்டாச்மெண்ட் பண்ணி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த என்கொயரி பண்ணி அவங்க எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடலை என்கிற பட்சத்தில் அடுத்த நடவடிக்கை இப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது. சரி, ராமன்ட்ட கேட்டு நான் ராமூர்த்தி சார் வரேன். ராமன் சார், இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுல, அவர் சொன்னதை மட்டும் சொல்லிடுறேன். அறிக்கையில் திராவிட மாடல் எல்லா எதிர்க்கட்சி கண்ணை உறுத்துதியா? போன ஆட்சியில் சாலைகளும் சுரங்கப்பாதைகளும் மழைக்கே வெள்ளக்காட ஆட்சி. இப்போ நாங்கள் இதையெல்லாம் தண்ணீர் தேங்காத நிலையை உருவாக்கியிருக்கோம். எப்படி பதில் சொல்கிறார் பாருங்க. அமலாக்கத்துறைக்கு தண்ணீர் தேங்காதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். பாஜகவினர் சாதனைகளை ரொம்ப மிரண்டு போயிருக்காங்களாம். சொல்லிட்டு முடக்குறோன்னு ஆளுநரை வச்சு முடக்கி போடுறாங்க. ஏஜென்சிகளை விட்டு பிரச்சாரம் செய்கிறோம், ஆனால் சாதனைகள் செய்கிறார்களே என அவர்களுக்கு எரிச்சல் வைத்த புடுங்குதுங்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுது அதை அவங்களோட பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மத்திய ராணுவத்தை அனுப்பினா கூட நான் என்னுடைய மாநில காவல்துறை வச்சு அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கேள்விக்குறி எழுப்புதா இல்லையா அந்த அரசு? இல்லை, இப்போ அரசு அதுக்கு இருக்கட்டு. இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் தான் போட்டிருக்காரு. அரசு திமுகவில் ஒரு 50 பேர் மேலே போடலை. இப்போ அவர் சொல்கிறாரு, எதை தின்றால் பித்து தெளியும் என திண்டாடுவதனால தான் அமலாக்கத்துறை ஏஜென்சியை ஏவி விடுறாங்க. ரைட். இப்போ அவர் சொல்கிறார். கே நேருடைய கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்கிறேன். முதலமைச்சர் பார்வைக்கு இந்த நகர்ப்புறத்துறையில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு லைட்டாக சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு மணி மாண்புமிகு நீதிமன்றம் என்னை அழைத்து கடந்த 4 ஆண்டு காலம் மட்டுமல்ல ஒரு 20 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை எப்படி செயல்பட்டது என்று சொன்னால் நான் விவரமாக தனித்தனி தான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு எனக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி என்ற பேராட்சியில் பணிகளை செஞ்ச கான்ட்ராக்ட்காரங்கள்ட்ட 50,000 ஒரு ஜெய் கேட்டுக்கார் லஞ்சம். சார் 50,000 சார் ஒர்க்குக்கு, ஒரு சின்ன சாதாரண ஒர்க்கு. அந்த ஒர்க்குக்கு அந்த காரியாப்பட்டி பேராட்சியில் ஜெய்யாக இருந்தால் கணேசன் 50,000 பணம் வாங்கி கையங்குளமாக லஞ்ச ஒழிப்பில் மாட்டினார். அவர் விசாரணை பண்ணும்போது அங்கே என்ன நிலை பண்ண, நான் இது சம்பந்தமாக இவருக்கு மேலதிகாரிக்கு ஃபோனில் கேட்குறேன். நான் சொல்ல என்ன சார் பண்ண முடியும், எல்லாம் 40 ஃபண்டு கேட்கும்போது ஏன் ஒரு சாதாரண சின்ன வேலைக்கு 50,000 கணக்கில் வாங்கலாமான்னா வேறு வழி இல்லை சார், நான் என்ன பண்ண முடியும்டா. 50,000 ஒரு ஜெய் சாதாரண ஒரு சின்ன வேலைக்கு 50,000 கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் மாட்டும் போது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? தெருவிளக்கு பராமரிப்பு குப்பை மேட்டில் பார்த்தீங்களா, அவங்கள சுற்றி இந்த பட்டேல் அன்கோ யார், சேலம் நாமக்கல் பல மாவட்டங்களில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை மேற்கொள்ளும் பட்டேல் அன்கோ குஜராத் நிறுவனம். எத்தனை வருஷமா இந்த இதில் என்னது? இன்னைக்கு மெட்ரோ பாட்டில் இருக்கிற ஓய்வு பெற்ற ஊழல் அதிகாரி என்ன ராமசாமி யாரு, பொன்னம்பலவாணன் யாரு, ஓய்வு பெற்ற கண்காணிப்பு என்ன டோட்பட்டில் இருக்க தங்கவேலு யாரு, சென்னை மாநகராட்சியில் ட்ரூ வேல்யூ ஹோமில் வேலை பார்க்கக்கூடிய 6-7 பிஏக்கள் சென்னை மாநகராட்சிக்கு பிஏன்னு சுற்றுறாங்களே, இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாது சார். திரும்பவும் சொல்கிறேன், உண்மையிலே முதலமைச்சர் இதில் என்னென்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு பார்வைக்கு நான் கொண்டு வரேன். முதலமைச்சருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நற்பேருக்கு இவ்வளோ கலங்க விளைவிக்கக்கூடிய பல ஊழல் அமைச்சர்களும் அவருடைய உறவுகளும் வைத்து நிர்வாகத்தை செயல்கொண்ட என்ன சார் அர்த்தம் இருக்குது? ஒரு சார் இவருக்கு கம்பெனி நடத்துகிறார், கம்பெனி டாடா நிறுவனம் ட்ரஸ்டியாக ஃபார்ம் பண்ணுது, ஏஎம் ட்ரஸ்டி, டிவிஎஸ் கம்பெனி ட்ரஸ்டி. ஒரு அமைச்சர் ஆட்சி எதுக்கு வருது? ஆட்சி முதலமைச்சரின் கீழ் துறை ரீதியாக அமைச்சரை நியமித்து அதுக்கு அரசு துறையை போட்டு மாவட்ட கலெக்டரை போட்டு மாநில இயக்குநரை போட்டு கிளை வாரியாக கட்சிக்காரங்க எப்படி நிர்வாகம் பண்ண அதே மாதிரி அமைக்க தான் அந்த மக்களுடைய திட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் திட்டப்பணிகளை மேற்கொண்டீர்கள். ஆட்சி என்ற திட்டங்களை, ஆட்சி என்ற கட்டமைப்பை வைத்துக் கொண்டு முழுக்க மக்களுடைய நிதிகள், மக்களின் மத்திய அரசு நிதி, உலக வங்கி நிதி, மாநில நிதி, எல்லா நிதிகளையும் வாங்கி கொண்டு நீங்களே திட்டம் என்ற ஒரு பிராண்டை கொண்டு வச்சுட்டு நீங்களே பில்லை போட்டு சாப்பிட்றதுக்கு இதுக்கு ஜனநாயகம் தேவையில்லையே? இதுக்கு சோமாலியா நாட்டினுடைய அங்கே யார் வேணா ஆளாமே தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரானால் மக்கள் எப்படி வாழ முடியும் என்பதை கேள்வி. இருங்க, ரெண்டாவது உங்களுக்கு சம்மந்தமாக ஒரு ரிசர்வ் கேள்வி ப்ரிவிலேஜாக இருக்குது. அதில் கடைசி ரெண்டாவது கேட்குறேன். ராமூர்த்தி சார் வாங்க. இப்போது எல்லாருக்கும் ஒரு பேச்சு நம்ம டெஸ்க்லேயே இருக்குது. வந்தா ஹெக்டிக்கஸ் டாக் இஸ் கோயிங் ஆன். காலையில் எடுத்தோடனே அமைச்சர் வீடுகளில் ரைடு, அதுக்கப்புறம் தட் வில் டிஸப்பியர். என்ன நடக்குது? இது ஒரு கேள்வி எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம நண்பர்களே கேட்குறாங்க. அமலாக்கத்துறை வருகிறது,
டாஸ்மாக்ல யார் அவர் இயக்குனரெல்லாம் பிடிச்சி போட்டாங்க, அவர் பேர் என்ன? விசாகன் விசாகன் கசாகன்னு பெருசா போச்சு. ஆன்கோயிங் ஏகப்பட்ட. அது உச்சநீதிமன்றம் ஸ்டே பண்ணிடுச்சு. இல்ல, அது டாஸ்மாக போய் இது here I am not mentioning particular cases. Lot of cases here I mention. இப்படி ஒரு hectic talk is going and after that will has gone. ஐயா சொன்னதுதான், ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்வதற்கே ஊழல் வழக்குகளை பொறுத்த மட்டும் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்வதற்கே அவ்வளவு டைம் ஆகுது. அது விசாரணை செய்து அது ட்ரையல் முழுமையாக வந்து நீதிமன்றத்தில் விசாரணை செய்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் இருக்கு, ப்ரொசீஜர்லாம் இருக்குது, நிறைய டைம். அதில் வந்து அதுதான் அது அவங்களுக்கு பெரிய லக்கு. அதில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திரு KN நேரு, துரைமுருகன் இவங்க மேலெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் எல்லாமே வந்து அவர் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தனோட ஜாதகத்தில் 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் இப்படியெல்லாம் ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஜாதகம்னா எப்படின்னா அந்த 9 எனக்கு தெரியாது, 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில். எனக்கு அதை பற்றி இல்லை ராமன் சார், எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. அப்போ அந்த 9 கிரகம் ஒன்றா இருந்தால் அவனுக்கு எதை எடுத்தாலும் மண் எடுத்தாலும் விளங்கும். ஷே, அப்படி ஒரு ஜாதகமா? அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருந்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த தீர்ப்பை ரத்து செய்ய தெரியாத விஷயத்தை அறியாத சார் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லுங்க ஐயா. அவர் வந்து அதை ரத்து பண்ணிட்டு திரும்ப ரீட்ரையலுக்கு ரிமாண்ட் தான் பண்ண முடிஞ்சது. இதெல்லாமே மெட்டீரியல் இருக்குதே சொல்லிட்டு நான் வந்து அவரால் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த ரிவிஷன் அப்படின்னு பேர், ரிவிஷன் மறுசீராய்வு மட்டும் தான் பண்ண முடியுமே ஒழிய அப்பீல் மாதிரி அந்த சாட்சியங்களை பார்த்து தண்டனை விதிக்கிற அதிகாரம் ரிவிஷனில் இல்லை, அப்பீலில் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து திரும்ப வந்து ரிமாண்ட் போகும்போது வந்து என்னதுன்னா, இப்போ பண்ண மாதிரி தான் பேர் என்ன, திரு RS பாரதி பேட்டி கொடுக்குறாரு. ஸோ திரு நீதிபதி ஆனந்த வெங்கடேசனுடைய அவர் பிறந்த சமுதாயம் பற்றி அவதூறாக பேசுகிறார். இதெல்லாம் ரொம்ப தவறல. இது இல்லை நீங்கள் வந்து இந்த திமுகவனுடைய அந்த டிஎன்ஏவிலே அதுதான் இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரவில்லை என்றால் நீங்கள் நீதிபதியை வந்து ஜாதியை சொல்லி பேசுறது. ஸோ இது வந்து என்னென்னா ஏற்புடையதல்ல. இது எல்லா காலங்களையும் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. இதோ ஒரு நீங்கள் வந்து கருணாநிதி காலத்தில் வந்து அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த உதயகுமார் என்ற மாணவன் கொல்லப்பட்ட போது அவங்க அப்பா கிட்ட வந்து இது மாதிரி எனக்கு ஒரு பையனே இல்லைன்னு எழுதி வாங்கி மிரட்டி வாங்கினீங்களே, அந்த மாதிரி மிரட்டல் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் செல்லாதே. 73 ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் செல்லாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீதிபதிகளை பற்றி அவதூறு பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ எழுதுனா வந்து அதுக்கு வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சிங்க. ஆனால் அந்த மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுக்களெல்லாம் இன்றைக்கு வந்து உங்களுடைய பேனா நிறுவனத்தின் அடிமையாக மாறிடுச்சு. அதான் பிரச்சனைங்க. ஸோ நீங்கள் வந்து அமைப்புகள் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொல்கிறேன், அது நீதிமன்றமோ இல்லை சட்டசபையோ இல்லை அரசாங்கமோ, இது எல்லாமே ஒரு குடும்பத்தை சுற்றி ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணதில் மிகப்பெரிய பலிக்கடானது யாரை தெரியுமா? 4th எஸ்டேட்னு சொல்லக்கூடிய இந்த மீடியா தான். மீடியாவில் பெருவாரியாக ஊடகத்தை பொறுத்த மட்டும் பெருவாரியான ஊடகம் வந்து அந்த பேனா நிறுவனம் என்ன சொல்லுகின்றதோ அதை தான் செய்கிறாங்க. பேனா நிறுவனம் என்ன சொன்னால் வந்து என்னென்னா பெண் அந்த நிறுவனம் சொன்னால் ஒரு நாளைக்கு இதுதான் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து விவாத பொருளாக இருக்குன்னா அதில் மட்டும்தான் விவாத பொருளாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய ஊழலை மலைமாற்றம் செய்வதற்காக இப்போ நான் அதனால தான் சொன்னேன், ஏன் GR சுவாமிநாதன் மேலே நீங்கள் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரீங்கன்னா இந்த உங்களுடைய ஊழல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றன. அதெல்லாம் மடைமாற்றம் பண்ணி இதோ பார்த்தீங்களா சனாதன சக்திகள், இதோ பார்த்தீங்களா பாசிச பாஜக, ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லிட்டு அது பார்லிமெண்ட்ல அவங்க சஜஸ்ட் புட்டப் பண்ணாலும் வெதர் இட் இஸ் பாசிபிள் நாட், அது அப்பார்ட் ஃப்ரம் தேர். பட் அது தலைப்பு செய்தியாக விவாதிக்கப்படும் போது இது அப்படியே மறையும்ல. இன்றைக்கு நிறைய தொலைக்காட்சிகளை பார்க்கறேன், அது ஒரு விவாத பொருளாக ஆக்கி அதுதான் மெயின் சார். இப்போ ஈடி இந்த 1030 கோடி ரூபா ஊழல் இல்லை, 3888 வந்து ஊழல் பண்ணது ஒரு இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே கிடையாது. பிரிண்ட் அவுட் எடுத்தால் நான் இன்னும் எடுத்துருக்கலாம். இதிலே ஒரு 15-20 பக்கம் எடுத்து வச்சிருக்கு, இன்னும் இருக்குது. அது எடுத்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், டைம்லாம் காணாது. இதில் மிக முக்கியமான விஷயம், மாநில அரசாங்கம் இப்போ என்ன ஒரு ஆர்குமெண்ட்டை வினோதமான ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடி வந்து இந்த ட்ரூவேலி ஹோம்ஸில் போயிட்டு வந்து சோதனையில் ஈடுபட்டாங்கல்ல, டிவிஹெச் அந்த சோதனையே ஒரு சட்டவிரோதமான சோதனைன்னு ஓங்கி ஒரே அடி அடிக்கிறாங்க. ஒரு சட்டவிரோத சோதனையின் போது கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுகிறார்கள் அப்படின்னா அது வந்து இது சட்டவிரோதமாக இல்லையான்றதை முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம், நீங்கள் இல்லை, குற்றவாளிகள் கிடையாது. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம விவாதிச்சிட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்று தான். புலனாய்வு அமைப்புகளுக்குள்ளே ஒரு மோதல் வருவதை நான் விரும்புவதில்லை.
புலனமைப்புகளே வந்து ஏதோ தவறை வெளியே கொண்டு வரக்காக தான் அமைந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு புலனமைப்பு சொல்லும்போது உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு காவல்துறையாக இருந்தாலும் அல்லது மாநில அரசுடைய டிவிஐசியாக இருந்தாலும் சரிங்களா, அல்லது மத்திய அரசுடைய சிபிஐயோ இல்லை இடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே தவறுகளை கண்டறிந்து தவறு செய்வது தண்டனை வாங்கி தருவது தான் அவங்களோட வேலை ஆக்சுவலாக. அதில் குறுக்க வருதுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எங்களோட அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளவே வரக்கூடாதுங்கிறது எந்த வித நியாயமானதுங்கிறது தெரியல. ஓகேங்களா? அப்போ யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது வந்து ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், யார் மீது குற்றம் சமத்தப்படுகிறதோ அவர் சொல்லுகிற எந்த ஒரு வாக்குமூலத்தையும் நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. நான் புனிதமானவன், நான் மகாத்மா காந்தி அப்படிலாம் யார் சொன்னாலும் அதெல்லாம் ஏற்றுக்க தயாராக இல்லை. குற்றம் சொந்தப்பட்டிருக்கிறதா, குற்றத்தை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், என் மீது வழக்கு போடுங்கள் என்று அவங்க சொல்லியிருந்தால் இன்றைக்கு நான் அவங்களை பாராட்டியிருப்பேன். குற்றம் சொந்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க, நான் அதை எதிர்கொள்கிறேன் அப்படி சொல்லி தான் பரவாயில்ல. ஆனால் யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவரே வந்து இல்லை இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, என் மீது தவறும் இல்லை, நாங்கள் நேர்மையானவர்கள் சுத்தமானவர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பேசுறதுக்கே வந்து தகுதி இல்லாத ஒரு வாசங்கள். அதெல்லாம் மன்னிக்கணும். அவர் தான் சொல்கிறாரு. அல்ல அவர் தான் சொல்லுவாரு. அஃபிஷியல் இல்ல டிஎம்கே அஃபிஷியல் விங்ஸ் சொல்லணும்ல. நாங்க அப்படி அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் they should conduct the relevant media person and disclose everything. Why he didn't? சார் இங்கே பாருங்கள், நான் வந்து அது கட்சி ரீதியாக பார்க்க விரும்பவில்லை. ஒரு புலனாய்வு அமைப்பு சொல்கிறது, ஏன் நீங்கள் வழக்கு போட வேண்டியது? அவ்வளோதான் கேள்வி. யார் மீது இருந்தாலும் அப்படி தானே. அதிலிருந்து நீங்கள் மீறி செல்கிறீர்கள் என்று சொன்னால் யார் மீது என்ன குற்றம் சொன்னாலும் நீங்கள் அவர்கள் மீது பதிவு செய்ய தயாராக இல்லை. உங்களோட விருப்பம் தான். வேணும்னா நீங்கள் பதிவு செஞ்சுங்களா, இல்லைனா இல்லை அப்படிங்கிறது எந்த விதத்தையும் நியாயமான விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஒரு சாமானியனுக்கும் அதுவே தானே. சாமானியன் அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு கவுன்சிலர் மேலேயோ ஒரு எம்எல்ஏ மேலேயோ ஒரு எம்பி மேலேயோ அதிகாரத்தை யார் மேலேயோ வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டா வழக்கு போட மாட்டோம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த கேள்வி தான் எனக்கு. மற்றபடி இது கட்சியை அப்பாற்பட்டு இது யோசிச்சு பார்த்தோம்னா மிக மிக வருந்தக்கூடிய ஒரு விஷயம் அது. சொல்லுங்க சார். ராஜாராம் சார், இந்த 2 மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்க ஈடியிலிருந்து அது வந்து தாமதமாகிறது, இல்லை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றால் அடுத்த முயற்சியாக நீதிமன்றம் மூலமாக அவங்க உத்தரவு பெற்று மேல் நடவடிக்கை எடுக்கலாம், ஆர்டர் வாங்கலாம். ஆமாம், வாங்கலாம். இப்போ நீதிமன்ற உத்தரவுக்கு தமிழ்நாடுடைய போலீஸ் துறை ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட மறுத்தாலோ இல்லைனா இவங்க ஈடி வந்து நீதிமன்றம் போகும், அப்படித்தானே? ஆமாம், அவங்க தானே புகார் தாமதம் பண்ணா கூட அவங்க போகலாம். இப்போ அதுக்கு ஹவு லாங் டைம்? அது உடனே கூட போகலாம், நாளைக்கே கூட போகலாமே. அவங்க இல்லை அது சொல்லலை. தாமதம்னா அதுக்கான ஆம்பிட் என்ன? எவ்வளோ காலம் தாமதம்? எனக்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு இந்த வழக்கு வந்து சொல்லியிருக்கோம். அப்போ ஈடி ட்ரிபிள் எயிட் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சு. 27/10/2025 கொடுத்துருக்காங்க. 2 மாதம் ஆச்சு. இது வந்து 3ஆம் தேதி இந்த மாதம். சரி, இப்போ தேதி இன்னைக்கு 9. சரி, அதனால அதை பொறுத்து கொஞ்ச நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க ஃபர்தராக. சரி, இப்போ சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்த முக்கியமான கருத்து. எஃப்ஐஆரை போட்டால் அடுத்த கட்டமே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஈடியால். ஆகவே வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சிக்கல் ஆகிக்கூடாதுக்காக கொஞ்சம் அப்படியே தள்ளி இன்று போய் நாளை வாரா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றன. யார்கிட்ட தள்ளுறாரு? கொஞ்சம் யார்கிட்ட தள்ள முடியும்? அது ஒரு தனி பாடி. ஆமா, அது அட்டானஸ் பாடி. ஏதாவது காரணத்துக்குள்ள அப்படி என்ன வேணும் வஞ்சிக்கிறாங்க. இப்ப நேரு அவர் சொல்றாருல சார், அது இடப்படாது. அதாவது வஞ்சிக்கிறாங்க போறாங்கங்கறத நம்ம பேசலாம் சார். பேங்க் ரெக்கார்டு. ஆமா, அது வங்கி ரெக்கார்டு தானே பேசுவோம். ஏதாவது வஞ்சிக்கிறான்னு சொன்னா பாருங்க, ஈடி வந்து சார் நேரு வஞ்சிக்கிறான்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் தாமதப்படுத்தும், இப்படி பேச முடியுமா? இப்போ சிபிஐக்கு சிபிசிஐடி வித்தியாசம் என்ன? சிபிஐ ஒரு சம்மன் கொடுத்தால் உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியில் போய் தனிப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட லாயர்களை சந்தித்து ஓகே பண்ணிட்டு வராங்களா இல்லையா? அவங்க வெளியில தப்பவும் முடியாது. ஆனால் இம்மாநிலத்துறையில் என்பது இப்போதாவது ஒரு காரணத்தை மேற்கொள் காட்டி மக்கள் நம்மளை தப்பாக நினைக்கூடாது இல்லையா? நாங்கள் காந்திய நெறியில் ஆட்சி அமைக்கின்றோம், எங்களை பார்த்து ஊழல் என்று சொல்வதா? ஈடிக்கு வேலையே இல்லையா? இப்படிலாம் புருடாடுறாங்க. இப்போ மக்களே. இப்போ ராமூர்த்தி சார், இப்போ உங்கள் 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நேருடைய அறிக்கையில் பாருங்க, குடிநீர் வழங்கியிருக்கோம், சிறந்த பூக்காக்களை அமைச்சிருக்கிறோம், நிர்வாகத்துறை சீர்திருத்திருக்கிறோம், வடிகால் வாரியம் சென்னையே ஒரு பூந்தோட்டமாக மாறிட்டுங்க. இங்கே வர முடியல, ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமாக. உலகத்தில் பிரதான வாழக்கூடிய நகரங்களில் லிஸ்ட்டில் சென்னை இருக்குது, ஆனால் அங்கே சாலைகள் இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்துட்டுல மக்கள் என்ன நினைப்பார்கள்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, குண்டுங்குழியும் ரோடு சாலை. நீங்கள் தான் பார்க்க, நான் என்னதான் சொல்ல. அமைச்சர் சொல்லுக்காருல, நாங்கள் வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தே குண்டுங்குழி கண்டுபிடிச்சாலும் பார்க்காதீங்க, எல்லாம் பழுங்கினால் ஒரு மாளிகை மாதிரி தமிழ்நாடே இருக்குது, தேனாறு ஓடுது பாலாறு ஓடுதுன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கல்ல. இது ஏன் அப்படி அப்படி சொல்கிறதுக்குன்னா, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஏன் கட்சி ஆபீஸில் மூலமாக இது அறிக்கை கொடுக்கலன்னு சொல்றாங்க. கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டாங்க? காரணம் என்றால் நேரு அமைச்சருக்கு எல்லா அமைச்சரும் அகைன்ஸ்ட் தான்.
அப்படி ஐயா மேட்ரு இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு சார். நீங்க சர்க்கஸ் கூட என்ன பாரு எல்லாம் உண்மையாக வைக்காதீங்க. நேரு அமைச்சருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைச்சரும் அகைன்ஸ்டான நிலைப்பாடு. காரணம் என்றால் என்னங்க ஏங்க நீங்க ஒரு நினைச்சு பாருங்க, இவ்வளவு பணம் எங்கங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் நேரு குடும்பமுடைய சாம்ராஜ்யமா இருந்தால் எப்படிங்க ஏழைகள் வாழ முடியும்? எப்படிங்க சாமானிய மக்கள் அந்த பாருங்க, அது அவருக்கு ஆஸ்பத்திரி, இதோ பாரு இது அவருக்கு மெடிக்கல் ஷாப், இதை பாரு அவருக்கு நீங்க சொல்ல அவருக்கு தோப்புன்னா என்ன? ஆனா நீங்க சொல்ற மாதிரி நம்ம அதிகமா விவாதிக்கிற தலைப்பு காவேரி நீர் பத்தி. ஆமா, காவேரி ஓரம் கதை சொன்ன நேரம், அந்த கதை சொல்லப்ப நாங்க வந்திருக்கோம். காவேரி நீரை பத்தி விசாரிக்கிறோம். ஆமா, அதுதான் சொல்ல எங்க பார்த்தாலும் இதெல்லாம் யாருக்கு படி. நாங்களும் சார், நீங்களும் ஒரு ஆங்கரா இருக்கிறீங்க சார், வழக்கறிஞர், அவர் இன்கம் டேக்ஸ் முன்னாள் அதிகாரி சார், ரிட்டையர்மெண்ட் காவல்துறை அதிகாரி, நான் ஒரு மூத்த பத்திரிகை, நாங்களும் பண்ணி எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லையே. நாங்கள் இன்னைக்கு ரேசர்ஸ் தான் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் சார். வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல ரேசர்ஸ் தான் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்க பெரிய ஆடம்பரமா வாழல. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யாரா ஓஹோ பேஸ் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அரசுக்கு 1100 கோடி 200 கோடி 1020 கோடி ரூபாய் ஈடு இன்னைக்கு ஊழல் வழக்கு சொல்லுது. நீங்க தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ஆண்டுக்கு 300 கோடி ஒதுக்கினீங்களா? அவங்களுக்கு ஊதியம் வழங்கலாமே. 19 டாக்டர் இருக்கிறாங்களே, கலைஞர் போட்ட அரசாணை எண் மருத்துவர்களுக்கு உங்கள் தந்தையார் போட்ட அரசாணை 354 இன்னைக்கு வரை நடைமுறைப்படுத்தலையே. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு சட்ட நிபுணரா நிறைவு கருத்து. இல்லை 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ இடி வந்து கொடுத்த புகார் மேலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம். கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆஸ்பத்திரியில் சாமானிய மனிதர்கள், நெசவாளர்கள்லேருந்து சாமானியர்கள்கிட்ட 1 லட்ச ரூபா தர்றேன், 2 லட்ச ரூபான்னு தரேன்னு சொல்லிட்டு வாங்கி 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இந்த கிட்னி வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க. அதை வந்து இங்கே நம்ம மா சுப்பிரமணியம் அது வந்து நீங்கள் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதுங்க, கிட்னி மோசடின்னு, இது முறைகேடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மாத்திர அருமையான வேலை. ஆக நடைபெற்ற சம்பவம் வந்து இப்போ என்னோட பாக்கெட்லேருந்து ஒரு பேனாவை நீங்கள் என்னை கேட்காம எடுத்தீங்கனால அது பேர் திருட்டு தான். எவ்வளோ தெரியும். எனக்கு தெரியாமலே கூட இல்லாமல் எனக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுறீங்க, உன்னோட கடன் இவ்வளோ இருக்குது, உங்கள் கடனை தீர்த்து வைக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காசை கொடுக்காம எவ்வளோ மோசடியாக கிட்னியை திருட்டு கண்ணீர் வரக்கூடிய ஒரு கதை. அதில் வந்து என்னென்னா, அதில் அந்த கேஸில் கூட நீங்கள் எஃப்ஐஆர் போடல சார். இதில் மட்டும் இல்லை, அந்த கேஸில் நீங்கள் எஃப்ஐஆர் போடலை. யார் மேலேயும் மதுரையில் பெஞ்சில் இந்த வழக்கு வந்தபோது அது மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து கேட்குறாங்க, இந்த கேஸில் ஏங்க எஃப்ஐஆர் நீங்கள் போடலைன்னு கேட்கும்போது அவங்க அப்பயுமே ஒன்றும் பண்ணல. அப்போ வந்து ஒரு எஸ்ஐடி நியமனம் பண்ணுறாரு. அந்த எஸ்ஐடி நியமனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க. இங்கே சென்னையில் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கேஸில் அதில் வந்து நீதிபதி வந்து பார்க்குறாரு, நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிட்டி பீரியட் கூட நடத்தாமல் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போடுறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சிபிஐக்கு அதை ரெஃபர் பண்ண உடனே அதன் மேலே நீங்கள் எடுத்து உச்சநீதிமன்றம் போகிறீங்க. ஆக இந்த அரசாங்கம் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது? தவறு செய்பவர்களை தொடர்ந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்க. குற்ற செயல்களில் நீங்கள் கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருக்கட்டும், இதெல்லாமே பெரும் குற்றங்கள். அவங்ககிட்ட போய் திரும்ப போய் இதே மாதிரியான பிரச்சனை பேசும்போது அவர் நேரு அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அந்த வங்கி பரிமாற்றங்கள் நடந்ததற்கோ, வங்கியிலிருந்து பணம் 858 கோடி ரூபா அந்த டிவி போனதுக்கோ, இப்போ இந்த 1000 இது எல்லாமே வந்து ஆவண ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம், மொத்தமாக வெளியில் வரும்போது நீங்கள் ஜெயிலுக்கு தானே. எல்லாம் ரெக்கார்டடாக இருக்குது. நேயர்களே, இன்றைக்கு 1020 கோடி ஊழலில் தமிழ்நாட்டுடைய பிரதான அமைச்சர் KN நேரு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் தாமதிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்ட நடவடிக்கையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் EDயினுடைய நடவடிக்கை என்ன? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம் என்றால் சாமானியர்களுக்கும் இந்த சட்டமும் சரிதானா? இது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இப்படி பல கேள்விகள், மனத்தாங்கள், பதபதைப்பு, என்ன நீதி அப்படிங்கிறத தொங்கித்தான் இருக்கிறது. நிறைய விஷயம் நம்ம பேசினோம். எங்களோடு பேசிய திரு ராமன் அவர்கள், அதை போன்று காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் திரு ராஜாராம், மூத்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, கல்வியாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.